மோடிக்கோ ராகுல் காந்திக்கோ அல்லது ஸ்டாலின் அவர்களுக்கோ இவர்கள் இடையில எந்த தனிப்பட்ட உறவு பகையும் கிடையாது. அப்ப அரசியல்ல அவர்களுடைய காய்களை நகர்த்துவதற்கு தான் முயற்சிப்பாங்களே தவிர மோடிக்கு என்ன தேவை அல்லது RSS திட்டம் என்ன, அதற்கு அவர்கள் என்ன மூவ் பண்றாங்க, அதுக்கு ஸ்டாலின் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, இன்னைக்கு நீட்டு தேர்வுக்கு எதிராகவும் EWS 10% உயர்சாதி ஏழைகளுக்கான அந்த ஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் திராவிடர் கழகம் நடத்த இருந்த பைக் பேரணியை தடுத்து நிறுத்திருக்காங்க. எதிர்வினை ஆற்ற வேண்டிய விஷயங்களில் அடங்கி போகிற வேலையை பாஜக இருந்திருந்தால் கூட, இன்னைக்கு பாஜக இருந்தா கூட நம்ம நேரடியா இருக்கிறோம், இந்த மக்களுக்கு எதிராக செஞ்சோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க அஞ்சக்கூடும். ஆனால் அந்த அச்சம் கூட இல்லாமல் நான் இருக்கிறேன், நான் செஞ்சதான் செய்வேன், உங்களால் என்ன முடியுமோ பார்த்துக்கங்கன்னு சொல்லி தெனாவட்டாக இந்த நடவடிக்கைகளை விஜய் அரசு எடுக்கிறது. ஸ்டாலினோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு பாஜக விரும்புகிறது. கூட்டம் நேரடியாக வந்து பேசுவதற்கு கூட மோடி தயாராக இருக்கிறார், அமைச்சரவையில் இடம் கொடுக்க தயாராக எடுக்கிறாரு. எங்க சட்டமன்றத்துக்குள்ள பாஜகங்கிற வார்த்தையை சொன்னோன்னு இல்ல பேசக்கூடாது நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. இதை விட கேவலம் வேண்டுமாங்க? வார்த்தையில கூட வாயால் பேசுவதற்கு, நினைவால் சிந்திக்கிறது கூட வக்கற்ற வழியற்றவர்கள் தான் திமுகவை பற்றி கை நீட்டி பேசுறாங்கன்னா இவர்களுக்கு எல்லாம் என்ன அடிப்படை அறம் இருக்கு, தகுதி இருக்குது? தமிழ் நியூஸ் நேர்கள் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஏற்கனவே பல மசோதாக்களை நிறைவேற்றிட்டாங்க. இப்போ வந்தே மாதரம் மசோதா, இன்னும் அந்த நீட்டு விவகாரம் சம்பந்தமான மசோதா, இதுலயே திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பையும் பதிவு செஞ்சாங்க. ஆராசா ஒரு விரிவான பிரஸ் மீட்டை கொடுத்தாரு. அம்மையார் கனிமொழியினுடைய ஸ்பீச்சை பார்த்தோம், ரொம்பவே ஃபயரி ஸ்பீச்சாக இருந்துச்சு. இப்போ ஒரு தனியார் ஊடகத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி என்னன்னா, பிரதமர் மோடியே திரு MK ஸ்டாலினை நேரடியாக சந்திக்கிறார், ஆதரவை கோர இருக்கிறார். காங்கிரஸை ஒழிச்சு கட்டணும், பாடம் புகட்டணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்னு மோடி முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு செய்தி. இது பின்னணி என்ன சார்? காங்கிரஸை ஒழிச்சு கட்டணும், காங்கிரஸுக்கு பாடம் புகட்டணும், இதுக்கு ஒரே வழி இதுதான் அப்படின்னு மோடி முடிவெடுத்துட்டாரு. காங்கிரஸை ஒழித்து கட்டுவது அதுவா வந்து திமுகவோட இலக்கு? பாசிசத்தை ஒழித்து கட்டணும், இந்துத்துவத்தின் அந்த அதிகார மையத்தை ஒழிச்சு கட்டணும், இன்னும் சொல்றதா இருந்தா ஒன்று குவிக்கப்பட்ட அதிகாரத்தை ஒழிச்சு கட்டணும். அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் திமுக. அப்போ 67 வந்து திமுக வந்து காங்கிரஸை வீழ்த்தியது. அதற்கு பிறகு காங்கிரஸ் மீண்டிட முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் பின்னுக்கு போயிடுச்சு. அது ஒரு மூன்றாம் கட்சியாக மாறி போயிடுச்சு. 2வது இடத்துக்கே கூட வர முடியல. அப்படி இருக்கும்போது அவர்கள் திட்டமிட்டு காங்கிரஸை தமிழ்நாட்டில் விரட்டல. அவர்களுக்கு நோக்கம் ஒரு மாநில சுயாட்சி, மாநில கட்சியினுடைய அந்த அதிகாரம் வேணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஒன்றியத்தில் ஒரு கூட்டு அதிகாரம் வேண்டும், ஒன்று குவிக்கப்பட்ட அதிகாரம் கூடாது. இதைத்தான் வந்து தமிழ்நாட்டிலிருந்து திமுக விரும்புதே தவிர, அதுக்கு ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் முதுகுல குத்திட்டு ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிருந்தாலும் அதை யாரை கொண்டு சாதிப்பது அப்படின்னு தான் திமுக நினைக்குமே தவிர, இண்டிவிஜுவலா வந்து ஒரு வன்மத்தை வைத்துக் கொண்டு அரசியல் பண்ண முடியாது. மோடிக்கோ அல்லது ராகுல் காந்திக்கோ அல்லது ஸ்டாலின் அவர்களுக்கோ இவர்கள் இடையில எந்த தனிப்பட்ட உறவு பகையும் கிடையாது. இந்த அரசியலை தவிர வேற எந்த பகையும் அவர்களுக்கு தேவையும் கிடையாது. அப்ப அரசியல்ல அவர்களுடைய காய்களை நகர்த்துவதற்கு தான் முயற்சிப்பாங்களே தவிர, மோடிக்கு என்ன தேவை அல்லது RSS திட்டம் என்ன, அதற்கு அவர்கள் என்ன மூவ் பண்றாங்க, அதுக்கு ஸ்டாலின் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, இதுல வந்து ராகுல் காந்தியை வீழ்த்திட்டா எல்லாம் சரியா போயிடும், அது யாருக்கு சரியா போயிடும், அது அவங்களுக்கு சரியா போயிடும், அவங்களுக்கு லாபம், மோடிக்கு லாபம். அப்போ இதுல அரிசி நான் கொண்டு வர, பூமி கொண்டு வர, 2 பேரும் ஊதி சாப்பிடலாங்கிற மாதிரி யாரு வந்து யாருக்கு லாபம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸ்டாலினுக்கு லாபம் இல்லையா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கொடுங்க தலைவரே, நம்ம கொண்டு வந்துருவோம், அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் உங்களுக்கு நாங்க அடுத்து கொண்டு வந்துடுறோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துச்சுன்னா ADMK BJP கூட்டணி இருந்தாலும் சரி,
இங்க டிவிக்கு காங்கிரஸ் கூட்டணி இருந்தாலும் சரி, நீங்க பிரதமர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்துறதுன்னா திணறுவீங்க. 2029 பிரச்சனையே இல்ல, சட்டசபை தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒண்ணு போல வந்துருச்சுன்னா நீங்க உங்களை முன்னிலைப்படுத்தி நீங்க அழகா ஜெயிச்சிட போறீங்க, சட்டமன்றத்துக்கான எண்ணிக்கையும் கூடிட போகுது அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல சொல்லி பார்கெயின் பண்றாங்களாம் டிஎம்கே கிட்ட. அதெல்லாம் அதாவது பார்கெயின் எல்லாம் பண்ணலாங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிற அந்த அடிப்படைக்கு எதிரானது திமுக. இன்னொன்னு நீங்க முதல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க, என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கடுமையாக காத்திரமாக எதிர்வினையாற்றுகிறது திமுக. கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆராசா வந்து அவர் பேசுனது ரொம்ப முக்கியமானது. இந்த வந்தே பாரதம் மசோதாங்கிறது அதுக்கு முகாந்திரமே இல்லை. அப்படி அவர்கள் அன்னைக்கு ராஜேந்திர பிரசாத்தோ அல்லது அதுக்கு மற்றவர்கள் எல்லோருமே சேர்ந்து இதை வந்து 1930களில் இந்த பாட்டை வந்து அங்கீகரித்த போது, அதாவது இது வந்து ஒரு பாட்டா எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது அதுக்கு எதிர்ப்பு வந்த போது அதுல 2 பேராவை தவிர்த்து மற்ற முழுவதையும் எடுக்க முடியாது. அப்ப முழுவதையும் பாடணும்னு சொல்லி நீங்க சட்டம் இயற்றுவதே ஒரு முரணானது. நீங்களே முழுவதும் பாடல, நீங்களே பாட முடியாது. அப்படி பாடினீங்கன்னா அது வந்து சமூக விரோதமா மாறிடும் அப்படின்னு அவர் வழக்கம் சொல்றாரு. அப்போ சட்டத்துக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட வரைவுக்கும் இடையில இருக்கக்கூடிய முரண்பாட்டை அவரு சுட்டி காட்டுறாரு. இப்படி சுட்டி காட்டி கடுமையா எதிர்வினையாற்றுறாரு. இதற்கு மேல நான் என்ன சொல்றேன், திமுகவை ஒவ்வொரு முறையும் நீங்க சரியா நடந்துட்டீங்களா அப்படின்னு சோதிக்கிற வேலையே தான் நம்ம பாக்குறோமே தவிர, இங்க ஒரு அரசு வந்திருக்குது, விஜய் நான் தான் அடுத்த திமுக, நான் தான் அடுத்த அதிமுக, 2 கட்சியுமே நான் தான், தமிழ் தேசியமும் நான் தான், திராவிடமும் நான் தான், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு சொல்றாருல, தமிழ் அழகனும் நான் தான், தமிழ் அரசனும் நான் தான், எல்லாமே நான் தான் இந்த ரஜினி பாட்டு வரும் இல்லையா, அதே மாதிரி சகலமும் நான் சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு இன்னைக்கு நீட்டு தேர்வுக்கு எதிராகவும் இது இடபிள்யூஎஸ் 10% உயர்சாதி ஏழைகளுக்கான அந்த ஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் திராவிடர் கழகம் நடத்த இருந்த பைக் பேரணியை தடுத்து நிறுத்திருக்காங்க. எந்த விஜய் மாலையும் அதாவது பதவியேற்ற கையுமா அடுத்த நிமிஷமே போய் பெரியாருக்கு மாலை போட்டு பெரியாரை சிறப்பித்து நீங்கள் தான் என் கொள்கை தலைவர்னு முடிவு பண்ணாரோ அந்த விஜய் அந்த கொள்கை தலைவரினுடைய கூடாரத்தில் இருந்து வருகிற அந்த எதிர்ப்பை உருத்தெரியாமல் உருவாகிற இடத்திலேயே முடக்கிருக்காங்க. அதே வேப்பேரியில வச்சு அந்த பேரணி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது. எவ்வளவு பெரிய கொடுமை! அலுவலகம் முழுக்க போலீஸ் குவிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்ச போது பெரியாருக்கு மாலை, கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறம் பெரியாருக்கு மாலை. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, பெரியாருக்கு மாலை போட்டு விட்டு பெரியாரின் கொள்கைகளுக்கு மலர் வளையம் வைக்கிற வேலை செய்யறாரு. அதை அப்படியே எராடிகேட் பண்றது. அங்கோடு ஒரு பக்கம் பண்டிட்டு அப்படிங்கிற ஒரு ஜோசியரை கைவசம் வச்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நடந்து கொண்டு இங்கே நடைமுறையில் எதிர்வினை ஆற்ற வேண்டிய விஷயங்களில் அடங்கி போகிற வேலையை பாஜக இருந்திருந்தால் கூட, இன்னைக்கு பாஜக இருந்தா கூட நம்ம நேரடியா இருக்கிறோம், இந்த மக்களுக்கு எதிராக செஞ்சோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க அஞ்சக்கூடும். ஆனால் அந்த அச்சம் கூட இல்லாமல் நான் இருக்கிறேன், நான் செஞ்சதான் செய்வேன், உங்களால் என்ன முடியுமோ பார்த்துக்கங்கன்னு சொல்லி தெனாவட்டாக இந்த நடவடிக்கைகளை விஜய் அரசு எடுக்கிறது. அப்ப இந்த நேரத்துலதான் நீங்க அதை ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரு ஆளும் கட்சி நான் தான் பிரதான கட்சின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற மாற்றம் சகலத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவன்னு சொன்ன இந்த விஜய் முழுக்க முழுக்க RSS பிஜேபி அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறார். இதே வேலை நேரத்துலதான் திமுக எதிரணியாற்றுது. அப்ப 2 பக்கமா பார்க்கணும். இப்படி பார்க்கலன்னா திமுகவினுடைய அந்த வீரியமான போராட்டம் அல்லது இந்த எதிர்ப்புக்கு என்ன வலுங்கிறது உங்களுக்கு தெரியாம. சும்மா ஆராசா போறாரு பேசுறாரு, சும்மா ஆராசா எதிர்க்கிறாரு, கனிமொழி எதிர்க்கிறாரு, டெல்லி எப்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னால இப்படி சொல்லிட்டாரு. இது வெறும் சொல்லு கிடையாது, இது ஒரு எதிர்வினை. விஜய் அப்படிப்பட்ட எதிர்வினை ஆற்றினாரா? கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட எதிர்வினை ஆற்றியதன் விளைவு திமுகவை திட்டமிட்டு காலி செய்திருக்கிறது பாஜக. இன்னைக்கு குளத்தூர்ல வந்து என்றாங்க வாக்குப்பெட்டி எடுத்து, வாக்குப்பெட்டி எத்தனை முறை எண்ணினாலும் நீங்க ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமையில, ஏன்னா அவர்கள் உள்ளுக்குள்ள எதை செட் பண்ணி என்னங்க எழுதுவீங்க, நம்பர் என்ன மேட்ச் ஆகுதா தானே எண்ணுவீங்க. விவி பேட்டையும் பெட்டியும் ஒப்பிடுவீங்களா? நீங்க எங்கேயாவது அப்படி ஒப்பிட்டு இருக்கீங்களா? அப்படி பண்ண மாட்டீங்க. ஏன்னா விவி பேடுக்கு பிரிண்டடு ஸ்லிப்பு, அந்த பிரிண்டடு ஸ்லிப்பும் இதுவும் ஒத்து போகுமா? அது போகாது. அப்ப என்ன நம்பர் நீங்க ஏற்கனவே சொன்னீங்களோ அந்த நம்பர் இந்த டிஜிட்டல் பெட்டியில வருதான்னு வேணா சொல்லி செக் பண்ண முடியும். அது செட் பண்ணப்பட்ட நம்பர் தானே.
அப்ப அது கரெக்டா வந்துடும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் இப்படி திட்டமிட்டு வீழ்த்திட்டாங்க. வீழ்த்தினதுக்கு அப்புறம் இனிமே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரும், அதுல உங்களுக்கு லாபம் வரும், அதுல வெள்ளாம பண்ணி, அதாவது இப்போ ஜூன்ல தண்ணி திறக்கலைங்க, நாங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு தண்ணி திறந்து அதுக்கப்புறம் முப்போக விளைஞ்சு உங்களுக்கு சொத்துல சுகபோகமா வாழலாம்னு சொல்லி கற்பனையை நம்பி, இன்னும் சொல்றதா இருந்தா ஒரு குறிப்பிட்ட இந்த அற்ப லாபங்களை மட்டுமே எண்ணி திமுக கட்சி நடத்த முடியல. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலா இருக்கு. கடந்த காலகட்டத்திலையும் பாஜகவோட நீங்க ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டங்கிற பேர்ல கூட்டணி வச்சிருக்கீங்க, அமைச்சர்கள் கூட பங்கேற்றுருக்கீங்க. அப்போ கலைஞர் திமுக எல்லாம் அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்கோர் கொள்கை பேசின திமுக, பகுத்தறிவு கொள்கை பெரியார் பேசின திமுக, RSS எதிர்ப்பு பேசின திமுகவே வாஜ்பாயோட அமைச்சரவையில கெட்ட கட்சியில் இந்த ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கலைஞரே போயிருக்காருங்கிற போது திமுக ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை ஒரு சாமர்த்தியமா பயன்படுத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவாங்க டிஎம்கே அப்படிங்கிற கருத்து சில நடுநிலை பத்திரிகையாளர்கள் கூட முன்வைக்கிறாங்களே. மோடியும் வாஜ்பாயும் ஒண்ணா? மோடி ஆட்சியும் வாஜ்பாய் ஆட்சியும் ஒண்ணா? மோடி இருக்கிற நிலைமையும் வாஜ்பாய் இருந்த நிலையும் ஒண்ணா? நீங்க வாஜ்பாய் மோடின்னு ரெண்டு நபர்களை ஒப்பிடாதீங்க. அவர்களுடைய மீசை தாடி, அவர்களுடைய உருவம், அவர்களுடைய போட்டிருக்க ஜர்க்கின் இதெல்லாம் ஒப்பிடாதீங்க. அவர்கள் படிச்சிருக்க சிந்தூரத்தை ஒப்பிடாதீங்க. வாட் இஸ் தேர் பொசிஷன்? வாஜ்பாய் அன்னைக்கு 98ல ஜெயலலிதா அவர்களால் உருவப்பட்டு அந்த, அதாவது ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் ரீஎலெக்ஷன் வந்து திமுக கை கொடுத்த போதுதான் அப்பதான் சொல்றாரு, நான் இப்பதான் தூங்கவே ஆரம்பிச்சிருக்கேன், பல மாதங்களாக எனக்கு தூக்கம் கிட்டு போச்சு, நிம்மதி இல்லை அப்படின்னு புலம்பினார். யாரு? திரு வாஜ்பாய். அந்த வாஜ்பாய் எங்க? ஜெயலலிதாவை மோடியா லேடியான்னாரு, மோடி இருக்கிறாரு, லேடி இல்ல. அப்படிப்பட்ட மோடி எங்க? புரியுதா உங்களுக்கு? இன்னொன்னு, நான் என்ன கேட்கிறேன், வாஜ்பாயால் எதை சாதிக்க முடிஞ்சது? ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரா அவரு? நீட்டை நிர்பந்திச்சாரா அவரு? தலைமை தேர்தல் ஆணையரை நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம்னு அடம்பிடிச்சு அதை உருவாக்கி அதை வந்து செட் பண்ணி வச்சாரா? 30-40 எம்பிக்களை ஒரு கட்சியிலிருந்து உருவினாரா? கட்சிகளை உடைத்தாரா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்துட்டு இருக்கிற ஆட்சி மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் யாரு? ரெண்டே ரெண்டு நபர், மோடி, அமித்ஷா. சரிங்களா? மோடி என்பது முகம், மூளை, அமித்ஷா என்பது கரம், செயல்பாடு. அதுக்கு ஒரு மூளை இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. RSS பிஜேபி RSS கூட இவர்கள் பக்கத்துக்கு இழுக்கிற அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவர்களா இருக்காங்க. வாஜ்பாய் RSS சொன்னா அதுக்கு பின்னாடி போவாரு, அதுவும் கூட தேவைக்கேற்ற மாதிரி தான். ஆனா இவர்கள் அப்படி இல்ல. எங்க மோகன் பகவத் என்னங்க சொல்றாரு, நீங்கள் கடந்த காலத்து இளைஞர்கள் மாதிரி இன்றைய இளைஞர்கள் இல்லை. அன்றைக்கெல்லாம் வந்து நாம ஒரு பெரியவங்க சொன்னாங்கன்னு அதை கேட்டுக்கிட்டு அடங்கி போகிற இளைஞர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கிற இளைஞர்கள் இருக்காங்க. அதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு மோகன் பகவத் யாருக்கு? ஒன்றிய அரசுக்கு சொல்றாரு. ஒன்றிய அரசுக்கு இப்படி அப்படி ஒரு கருத்து சொல்ற இடத்துலதான் இன்னைக்கு RSS இருக்குது. அப்ப அந்த அளவிற்கு RSS அஜெண்டாவை கூட நாங்கள் தான் நிறைவேற்றுவோமே தவிர நீ எங்களுக்கு ஆர்டர் போடக்கூடாது. உன்னை விட சிறப்பாக நான் செயல்படுத்துறேன், ஆனா எங்களுக்கு ஆர்டர் போடுற இடத்துல வார்த்தெடுத்தது அவங்களுடைய தாய் இயக்கம் என்பது RSS தானே சார்? RSS தான் தாய் இயக்கம் தான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஏன் மோகன் பகவத் இருந்து வருது? மோடி இல்லாட்டாலே ஒரு 100 மோடியை உண்டாக்க முடியும் RSS ஆல அப்படிங்கிறது தான் சார் அவங்க சொல்றாங்க. அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைய தேதிக்கு மோடி, அமித்ஷாவை இவர்களால் அசைக்க முடியவில்லை. ஏங்க புற்றுநோய் கட்டி மாதிரி இவங்க உள்ள இறங்கிட்டாங்க, உள்ள பரவிட்டாங்க. நீங்க RSS கூட ஈஸியா அசைச்சு பார்க்க முடியுது இல்ல. நீங்க JP நட்டா மாதிரியோ அல்லது நிதின் கட்கரி மாதிரியான நிலைமையெல்லாம் இவர்களுக்கு இல்லை. இவர்கள் வேற ஒரு பாணியில இருக்காங்க. அப்ப இவர்கள் கையில EVM இருக்குது. இவர்கள் கையில அடுத்த கட்ட என்னென்ன அதாவது அடுத்தடுத்த காய்களை நகர்த்தி ஒட்டுமொத்தமா வளைக்கிறது. அதுல ரெண்டு லாபம் இருக்குது. ஒன்று அவர்களுடைய முதலாளித்துவ அந்த குஜராத் பனியா லாபம், அவர்களுக்கான லாபம். அது போக அந்த RSS அஜெண்டாவை தாங்களே நடத்துவது. அப்ப ரெண்டையும் செயல்படுத்துகிறது நாங்களா தான் இருப்போம், மற்ற யாரும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது மம்தா பானர்ஜி இன்னைக்கு காலி செஞ்சது யாரு? ஸ்டாலின் இன்னைக்கு காணாமல் போவதற்கு காரணம் யாரு? பினராயி விஜயன் இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து ஓய்விடுவதற்கு காரணம் யாரு? இப்படி வலுவான எதிரிகளை எல்லாம்
அந்த இடத்தில் காலி செய்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு உட்கார்ற இடத்துலயா வந்து வாஜ்பாய் இருந்தாரு? வாஜ்பாய் அவர் காலியா இருந்தாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை நிறுத்த வேண்டி இருந்துச்சு. அந்த இடத்துல காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு நாங்க சொன்னது நீங்கள்னு சொல்லி, அதாவது ஒண்ணும் இல்ல காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா இன்னும் பல விவாதத்துக்கு உட்பட்டது. இல்ல சிம்பிளா சொல்றேங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு வெறி நாயை அல்லது ஒரு பெரிய கொடூரமான ஒரு விலங்கை சங்கிலி போட்டு உங்க கையில பிடிச்சிருக்கிறதுக்கும் அந்த விலங்கு உங்க கழுத்தை பிடிச்சிருக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. ரெண்டு கனெக்ஷன்ல தான் இருக்குது. அதனுடைய வாயில நீங்க மாட்டிருக்கீங்களா அல்லது அது உங்கள்கிட்ட மாட்டிருக்குதா அப்படிங்கிறது. அன்றைய தேதிக்கு கலைஞர் கையில கட்டுப்பாடு இருந்தது, கலைஞரால் ஓரளவுக்கு அந்த விஷயத்தை டைரக்ட் பண்ண முடிஞ்சது. அப்ப கூட முழுசா எல்லாம் ஜாதியை பிடித்து நான் சொல்லல, 2002 என்னென்ன நடந்துச்சுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய இயல்பு அதுதான். ஆனால் அதை கட்டுப்படுத்த முடிந்த சூழ்நிலை அன்னைக்கு. இன்னொன்னு, அது அன்னைக்கு இருந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். இன்னைக்கு அப்படி இல்லவே இல்லை. பிரிந்து வெகு தூரம் இல்ல, இணைய முடியாத தொலைவுக்கு அல்லது ஒரு கனவிலும் கூட நினைத்து பார்க்க முடியாத இடத்துல ரெண்டு கட்சிகள் இருக்குது. அவர்கள் இலக்குல வீரியமா வேலை செய்யறாங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டையும் மட்டுமல்ல இந்தியாவையே மீட்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு ஸ்டாலின் கையில் இருக்குது. இல்ல சார், அந்த சூழ்நிலை என்பது காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி 5 ஆண்டுகள் நிறைவு செய்ததே முதன்முறையாக வாஜ்பாய் தான். அப்போ வந்து முதன்முறையா அப்போ பாரதிய ஜனதாவோட ஆட்சி இந்தியாவில் வந்து ஒரு 5 ஆண்டுகள் முழுமை பெறக்கூடிய ஒரு ஆட்சியாக வாஜ்பாய் நடத்தினாரு. அப்போ இருந்து அவங்களுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரென்த்து. பிறகு அப்போ அங்க அந்த ஆட்சி 5 ஆண்டுகள் ஆட்சியில போது RSS வளர்ச்சியும் அதுல இருக்கும் இல்லையா, உள்ளடங்கிய வளர்ச்சி தானே அந்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இல்ல. எல்லா வளர்ச்சியிலுமே இப்ப என்னன்னா, இப்போ முக்கியமான கேள்வி, இப்போ மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. எப்படின்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு பில்ல நீங்க எக்ஸாம்பிள் சொல்லி காமிச்சீங்க. இதே வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் ஒரு பிரதமர், ஒரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கறதுல நாங்க தான் முடிவெடுப்போம் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கேட்டீங்க இல்லையா. இப்போ அதே பாணியில அந்த மசோதா வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த மசோதா கொண்டு வரும்போது வரலாறு இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரியா இருந்தால் 120க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் செஞ்சு அந்த மசோதாவை கொண்டு வந்தாங்க. இப்படி அதே ஃபார்முலாவை இதே பாணியில இந்த டீலிமிட்டேஷனையும் மாசான பல எம்பிஸை வந்து சஸ்பென்ஷன் பண்ணிட்டு அப்போ 2/3 இருக்குது. பிரசன்ஸ், பார்லிமெண்ட் பிரசன்ஸோட 2/3 தான் வந்து தேவைப்படுது பிஜேபிக்கு. ஹோல் ஹவுஸனுடைய 2/3 தேவைப்படாது, 362 தேவைப்படாது. நீங்க கேட்ட கேள்விக்கும் முதல்ல கேட்ட கேள்விக்கு ரெண்டாவது கேட்ட கேள்விக்கும் முரண்பாடு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அதாவது ஸ்டாலினுக்கிட்ட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டீலிங்ல பேசி முடிக்க வேண்டிய தேவை இருக்குது, அதனால பேசுவாரு, சந்திப்பாரு. பத்திரிகை செய்தி நீங்க கேட்டீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஒட்டு மொத்தமா சஸ்பெண்ட் பண்ணிட்டு 2024 அவங்க எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் தலைவர் நியமனத்தை ஒருமனதாக எப்படி அவர்களால் தேர்ந்தெடுக்க முடிஞ்சதோ அதே மாதிரி செய்ய மாட்டாங்கன்னா, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் ஸ்டாலின் வந்து நிக்க போறாங்க? புரியுதா உங்களுக்கு? அவர்களுக்கு அது மட்டுமல்ல, அதாவது என்னன்னா, முடிந்த அளவிற்கு பேசி பார்ப்போம்ங்கிறதுக்கு வருவாங்க. இன்னைக்கு வந்து பாஜக வந்து திமுகவோடு ஒரு கூட்டணியோ அல்லது வேற எதுவுமே விரும்பலன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு எதிரி காங்கிரஸ் தானே, திமுக. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையிலும் முக்கியமாக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல் விமர்சகர் ஒன்று அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஸ்டாலினை அவர்கள் மதிக்கிறார்கள். ஸ்டாலினோடு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையிலும் முக்கியமாக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல் விமர்சகர் ஒன்று அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஸ்டாலினை அவர்கள் மதிக்கிறார்கள். ஸ்டாலினோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு பாஜக விரும்புகிறதுன்னு கூட்டம் நேரடியாக வந்து பேசுவதற்கு கூட மோடி தயாராக இருக்கிறார். அமைச்சரவையில் இடம் கொடுக்க தயாராக இருக்கிறார். அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்ப என்னன்னா, பாஜகவுக்கு கொள்கை கோட்பாடுங்கிறது செயல்பாட்டுல தான் இருக்குமே தவிர கட்சி பாலிடிக்ஸ்ல கிடையவே கிடையாது. கூட்டணி பாலிடிக்ஸ் யாரு கூட வேணாலும் எதோட வேண்டாலும் அவர்கள் கூட்டணி 24 மணி நேரமும் திருமாவளவன் அவங்களோட கொள்கையை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க ரெடியா இருக்காங்க, தயாரா இருப்பாங்க. அப்போ நான் அதுக்கு சமரசம் பண்ணிக்கிட்ட தயாரா இருக்கிறானாங்கிறது திமுக அல்லது விசிகாவினுடைய தன்மை தானே தவிர, அவர்களுடைய இதுதானே தவிர, மற்றபடி பாஜக எல்லாவற்றுக்கும் தயாரா இருக்கும்.
அப்ப அந்த இடத்துல ஸ்டாலின் அப்படி உடன்படுவதற்கு இல்லை, பண்ண மாட்டார். நீங்க அதான் அவர் ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. நீங்க மீண்டும் மீண்டும் ரெண்டாவது என்ன கேள்வி, அது நடந்து முடிகிற தண்டி இந்த கேள்வியை, அந்த சந்தேகத்தை திமுக மேல மட்டுமே வைக்கிறது. அவர்கள் கடுமையா வாதாடுவாங்க, கடுமையான விமர்சனங்களை வைப்பாங்க. ராசா வச்சதுக்கு எதிர்வினையாக எதையாவது பேச முடியுமா? பாஜகவால் முடியுமா? அல்லது அதற்கு நிகராகவாவது யாரால பேச முடியுமா? இந்த பக்கிம் சந்திர சாட்டர்ஜியினுடைய இந்த வந்தே மாதரம் பாட்டுக்கு எதிராக பேசியது. அப்போ திமுக வலுவாக களமாடுகிறது. ஆனா ஒவ்வொரு முறையும் நீ யோக்கியமா, நீ யோக்கியமா, கட்டிக்கிட்ட பொண்டாட்டி நீ ஒழுங்கா இருப்பியா, ஒழுங்கா இருப்பியா, என்னை விட அழகா இருந்தா ஓடிடுவியா கூடாது அப்படின்னு கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது சரியல்ல. இது உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்கு நல்லது இல்ல, இது நாட்டுக்கு நல்லது இல்ல. டிராஃப்ட் கைக்கு வரட்டும், டிராஃப்ட படிச்சு தீர ஆய்வு செஞ்சு பிறகு நாங்க நீங்க டிராஃப்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போதே ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்க இல்லாத ஒன்றை கிளப்புகிறீர்கள், நீங்க பொய்ய பரப்பி விடுறீங்க. டீலிமிட்டேஷனை பத்தி அதை முதலாக ஸ்மெல் பண்ணிட்டு இதுல எச்சரிக்கையா இருக்கணும், இதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி உடனடியாக களத்துல இறங்கி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ரேவந்த் ரெட்டியில இருந்து எல்லாரையும் கூட்டி, ஏன் அங்க பகவந்த் மான்ல இருந்து எல்லாரையும் கூட்டு வந்தார், பஞ்சாப்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. அத்தனை யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்களோ அத்தனை மாநிலங்களையும் கொண்டாந்துங்க உட்கார சின்ன திருத்தம். அப்ப முதல்வராக இருந்த போது இப்போது அவர் எம்எல்ஏவா கூட இல்ல, அதுதான் முதல்வரா இருந்தாரு, அவ்வளவு வீரியமா வேலை செஞ்சாரு. அதிகாரம் இருந்த போது சார், அதான் சார் அதிகாரம் இருந்துச்சு. அப்ப இருந்த போது எங்க அதிகாரம்ங்கிறது அங்க சீட்ல இருக்கிறது மட்டும் இல்ல. இன்னைக்கு நான் 22 எம்எல்ஏ எம்பிக்கள் இவர்கள் கையில தானே இருக்காங்க. அதுக்கு தானே நீங்க அடி போடுறீங்க. ஸ்டாலினின் கையசைவுல தானே அது இருக்குது. ஸ்டாலினை நீங்கள் குளத்தூர்ல தூக்கிட்டீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த மசோதாவுக்கு இந்த 22 ஒரு நம்பர் உங்களுக்கு சிக்கலா இருக்குது. நீங்க உங்களுடைய அதிகபட்ச வலுவை காட்டி இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இருக்கிற எம்பிக்கள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டு அது குளோரோஃபார்ம் போடாமலே பல்ல புடுங்குவது மாதிரி அந்த வலி, அந்த காயம் கீழே வரலும் பாயம். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நீங்க செஞ்சதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம சுமூகமா கொண்டு போவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இந்த 22 எங்களுக்கு நீங்க வரலாம் வேண்டாம், நீங்க வெளிநடப்பு செஞ்சாலும் கூட போதும் அப்படிங்கறது அவங்களுடைய டீலே. ஆனா அதற்கு திமுக ஒத்து வரவில்லை, அல்லது வராது. புரியுதா உங்களுக்கு? ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க இல்லைங்க. நீங்க மறுபடியும் தீய கொளுத்தி நீ நிரூபிச்சு காட்டுன்னு திமுக கிட்ட பத்தினி தன்மையை நிரூபிக்க சொல்லுகிற யாராவது தாவேக்கா என்னைக்காவது நீ ஒரு வார்த்தை பாஜகவை எதிர்த்து பேசு. எங்க சட்டமன்றத்துக்குள்ள பாஜகங்கிற வார்த்தையை சொன்னோன்னு இல்ல பேசக்கூடாது நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. இதை விட கேவலம் வேண்டுமாங்க? வார்த்தையில கூட வாயால் பேசுவதற்கு, நினைவால் சிந்திக்கிறதுக்கு கூட வக்கற்ற வழியற்றவர்கள் தான் திமுகவை பற்றி கை நீட்டி பேசுறாங்கன்னா இவர்களுக்கு எல்லாம் என்ன அடிப்படை அறம் இருக்கு, தகுதி இருக்குது? இப்படிப்பட்ட எதிரிகளை இவர்கள் ஆட்சி கட்டில தூக்கி வச்சுட்டு எதிர்கட்சியில அதிகாரம் இல்லாம, நீங்க தான் சொல்றீங்க அதிகாரம் இல்லைன்னு, அதிகாரம் இல்லாம இருக்கிற ஒரு தலைவர் அவர் தன் கட்சியை எப்படி நடத்தணும், அதை எப்படி கட்டுக்குலையாம வைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் உத்தமமாக இருக்கிறீர்களா, நாங்கள் ஓட்டு போட்டவர்களுக்கு சரியாக இருக்கிறீர்களா? ஏங்க நீங்க தானே குளத்தூர்ல அனுப்பி வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் நீங்க நியாயமா இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? முதல்ல கேட்கிறேன், மக்களுக்கு நேர்மை இருக்குதா? கேள்வி கேட்கறதுக்கு விஜயை விட்டுருங்க, தாவேகாரன் விட்டுருங்க, மக்களுக்காக நேர்மை இருக்குதா? நீங்க தானே விஜய் தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. இன்னைக்கு ரோடெல்லாம் நீங்க விஜய் கிட்ட ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, ராஜ்யசபாவில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கேட்கலாம். அது கரெக்டுங்க. நீங்க ராஜ்யசபால இல்லைங்கிறது மட்டும் இல்ல, அது இருந்துச்சுன்னா தனக்கு பிரச்சனையாகுமே சொல்லி ஒரே ஒரு ராஜ்யசபாவை கூட காங்கிரஸ் பக்கம் தூக்கி தள்ளி விட்டதுதான் விஜய். அது ஒரு லாபகமான பால், அதை தள்ளி விட்டாப்ல. ஏன்னா அது தன் கையில் இருந்தா இங்க இருந்து எவனா போய் உட்கார்ந்துட்டு எதையாவது ஒண்ணு பாஜகவுக்கு எதிராக பேசி தொலைச்சா நமக்கு பிரச்சனை. அவங்க கூட்டணி ஒப்பந்தத்திலே இருக்கே, ராஜ்யசபாவில் தேர்தலையும் கூட்டணி, லோக்சபா தேர்தலையும் கூட்டணி, லோக்கல் பாடியில கூட்டணி, ராஜ்யசபாக்கெல்லாம் கூட்டணின்னு சொல்லணுமா? அந்த இடத்துல கூட்டணி விட்டுருங்க, எந்த இடத்துல போட்டிருக்குன்னு சொல்ல வர ஒப்பந்தத்துல எந்த ஒரு கட்சியும் அது அடுத்து இன்னொரு இதை கூட கொடுக்கலாம், அடுத்து வரும்போது கொடுக்கலாம். எந்த ஒரு கட்சியும் முதல் ராஜ்யசபா சீட்டை விட்டு கொடுக்குமா? ஓகே, எம்ஜிஆர் கொடுத்தாரா? அப்படி கொடுப்பாரா? அப்படி கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு கட்சியும் தான் முதல்ல வரணும், தன்னுடைய இதுதான். ஏன் திமுக என்ன பண்ணுச்சு? தலைவர் தோற்ற போது, இது அண்ணா தோற்ற போது அண்ணாவை ராஜ்யசபா அப்போ நிலைநாட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம்
காங்கிரஸ் ஒரு 5 எம்எல்ஏக்கள் கொடுக்குறாங்க, அதன் அடிப்படையில கொடுக்குறாங்க, நம்ம எடுத்துக்க கூடாது. அப்படி எடுக்க கூடாது. இவர்கள் பாஜகவை எதிர்ப்பதற்கு வக்கற்று வழியற்று போய் அஞ்சி நடுங்கி தான் வந்து அதை தூக்கி அங்க கொடுத்திருக்காங்க. எடுக்க வேண்டியது வரும். ஆமா, அப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல எதிர்க்க முடியாது. பாஜகவை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் வரும். ஐயோன்னு சொல்லி வாய முன்னும் அப்புறம் கேள்வி மேல கேள்வி வரும். நீ எதுக்கு வெளி நடப்போம் வந்தனு. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் தொல்லை இல்லாம காங்கிரஸ் கையில கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட தொடர்நடுங்கிகளை வச்சுக்கிட்டு நீங்க திமுகவை பத்தி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இது சரியல்ல. நான் வந்து பாக்குறவங்களுக்கும் சொல்றேன், முதல்ல பகுத்தறிவுள்ள எல்லாருக்கும் சொல்றேன், திமுகவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது இந்த நாட்டுக்கு நல்லது செய்யும். அதை நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. அந்த நம்பிக்கையில தான் நாம ஓட்டு போட்டிருக்கிறோம், அல்லது அந்த நம்பிக்கையில தான் திமுக இயங்கிக்கிட்டு இருக்குது. நீங்களே சந்தேகப்பட்டு முதல்லயே டீலிங் இருக்கு அது இருக்குன்னா, இவன் கூட வைக்காத டீலிங் திமுக வச்சிருச்சு, இவன் பகிரங்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறான். சரிங்களா? இதை விட உலகத்துல எவனும் பாஜகவோடு இப்படி தொடர்புல இருக்கவே முடியாது. ரகசிய டீலிங்கிற வார்த்தையை சொல்லது யாரு? இந்த விஜய். இந்த விஜயை விட வேற யார் இப்படி வச்சிருக்க முடியும்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட ஆட்சி, இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருந்துகிட்டு இருக்கிற நேரத்துல புடிச்சு நீங்க திமுகவை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அசிங்கம். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பாருங்க. ரொம்ப நன்றி.